இந்த மாதிரி இங்க நிறைய நினைவுக்கற்கள் பார்க்க முடியுதுங்க. அதுல குழந்தைகளோட உருவம் இருக்கிறது தான் கொஞ்சம் மர்மமா இருக்கு. இந்த ஊரை மக்கள் வசிக்காத கிராமம், அதாவது அன்இன்ஹாபிட்டட் வில்லேஜ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மக்களே வசிக்கலைன்னா அந்த இடம் எப்படி கிராமமாகும்னு ஒரு கேள்வி மனசுல வருதா? அதே கேள்விதாங்க என் மனசுலயும் வந்துச்சு. அதை நான் இங்க இருந்தவங்க கிட்ட கேட்டப்ப, ஒரு காலத்துல நிறைய மக்கள் செழிப்பா வசிச்ச ஒரு மிகப்பெரிய கிராமம் தான் இந்த வேளாம்பூர் அப்படின்னும், கிட்டத்தட்ட 7 கிராமங்களுக்கு தாய் கிராமம் அப்படின்னும் சொன்னாங்க. கீழே கிடக்கிற இந்த செங்கலை பாருங்க. இதே மாதிரி வடிவமுள்ள செங்கலை நம்ம வாழவந்தாள்புரத்துல பார்த்து அதோட காலம் குறைஞ்சது 7ல இருந்து 8 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கலாம்னு பதிவு பண்ணியிருக்கோம். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பாக்குற இந்த மண்மேடு இந்த ஊரோட கடைசி மனுஷன் வாழ்ந்த வீடு. ஊர் மொத்தமும் காலியானதுக்கு அப்புறமும் இந்த மனுஷனோட குடும்பம் மட்டும் காலங்காலமா இங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோரலும் கடைசியா வாழ்ந்த அந்த மனுஷனுக்காக அரசாங்கம் அமைச்சு கொடுத்த அடிப்பம்பும் மின்கம்பமும் மட்டும்தான் இப்ப இங்க மிஞ்சி இருக்கு. செழிப்பா வாழ்ந்த அந்த மக்கள் விட்டு போன தடயங்கள் ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். கூடவே வாங்க. ஒரு அழகான சிற்பம் ரோட்டோரமா அனாதையா கிடக்குது பாருங்க. திரு சி செல்லப்பாண்டியன் அவர்கள் இது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு குதிரை வீரனோட நினைவுக்கல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சிற்பத்துல காட்டப்பட்டிருக்கிற குதிரையில வில், வாள், கேடயம், அதுக்கப்புறம் அவர் கையில இருக்கிற ஈட்டி, குடை, பணியாள், பக்கத்துல இருக்கிற மனைவியோட அலங்காரம், இது எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு சாதாரண வீரனா மட்டும் இருக்க முடியாது, கண்டிப்பா ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. முனைவர் முனீஸ்வரன் அவர்களும் இவர் ஒரு சீஃப்டன், அதாவது குறுநில தலைவன் அப்படிங்கிற கருத்தை சொன்னாரு. அடுத்த நினைவுகள்ல பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. கவசக்கோட்டையில இருக்கிற மகாவீரர் சிலையை தேடி போனப்ப இங்க பக்கத்துலதான் வழி கேட்டேன். இங்க பள்ளிக்கூடத்துல இருந்த பையன் ஒருத்தர், என்னோட சோசியல் மிஸ் நீங்க தேடுற மாதிரியே நிறைய பழங்கால சிற்பங்களை எங்களை கூட்டு போய் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிலையா காமிச்சாரு. வசந்த் அப்படிங்கிற அந்த குட்டி பையனுக்கு என்னோட அன்பும் நன்றிகளும். இந்த மாதிரி நினைவுகள்ல முதல் முறையா ஒரு குழந்தையோட சிற்பத்தை பாக்குறேங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன அழகான ஒரு சின்ன குடும்பம், அந்த குடும்பத்தோட நினைவா இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது இந்த கல்லு மட்டும்தான். நாம பார்த்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த 3 சதிக்கற்களும் இருக்குதுங்க. இந்த 3மே கிட்டத்தட்ட 700 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு முனைவர் முனீஸ்வரன் அவர்கள். சதிக்கல் அப்படின்னா கணவன் இறந்தப்ப கூடவே தீப்பாஞ்சி இறக்குற மனைவியோட நினைவா எடுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 3 சதிக்கற்கள்லயும் பெண்களோட ஒரு கையில எலுமிச்சம்பழமும் இன்னொரு கையில கண்ணாடியும் இருக்கு. இங்க நடுவுல இருக்கிற சதிக்கல்ல குள்ளமா ஒரு உருவம் இருந்துச்சு. நான் கூட முதல்ல அது குழந்தை அப்படின்னு நினைச்சேன். முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் அது பணியாள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. நீங்க பாக்குற இந்த 3 சதிக்கல்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே கர்நாடக பகுதியில இருந்து இங்க வந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பங்களை பாக்குற வரைக்கும் தலைக்கு மேல கொண்ட போட்டிருந்தா அது பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த கருத்தை முனைவர் முனீஸ்வரன் அவர்கிட்ட சொன்னப்ப அவர் தான், இல்ல இது பாண்டியர்கள் கிடையாது, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கர்நாடக மக்களோட சிற்பம் தான் இது அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த செங்கல், இது எல்லாமே இங்கே செழிப்பா மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்லும். செழிப்பா இருந்த ஊரு எதனால இப்படி செதஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது தானே. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால இங்க ஒரு முனிவர் வந்திருக்காரு. வந்தவரை இந்த ஊர் மக்கள் சரியா உபசரிக்காம கொஞ்சம் செருக்காவும் நடந்துட்டாங்களாம். அதனால கோவப்பட்ட அந்த முனிவர் இந்த ஊரே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் வந்ததால இங்க இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க.